ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனாக நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கட 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 கடை ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார். இப்போ சரிபதாச நேரத்தில் இதான் மீசை தான் சார். எடுத்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே அப்படின்னு. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ ஏஜ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படின்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோடய படம் வேணால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை பிரதீப் சார் இப்போ இந்த ட்ராகன் ஒரு படம், அது சரி இது டூடுன்னு ஒரு படம் வந்து போகிறாரு, அதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆயிட்டு போட்டும். அப்புறம் திருப்பியும் மனசு கேட்காத. சரி படம் இப்படியெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க, நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிவிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து இது சொல்லும்போது 2:20, அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சால் ஒரு 1/2 ஹவரில் கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுவை தான் எங்கள் விக்கி சார்.